இல்லைங்க, நான் எப்பயுமே நான் வந்து எங்க அப்பாவோட போய் பல முறை பார்த்துருக்கேன் ஸ்டாலின் அங்கிள. நான் ஒரு அங்கிள் தான் சொல்லுவேன். அந்த அடிப்படையில் பேசுறேன். அதை நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம் அப்படின்னு நீங்க சொல்றது நியாயம். பட் நீங்க நக்கலா ஒரு ஒரு வேற மாதிரி விமர்சனம் பண்றது மாதிரி, என்ன அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னா இதுல என்ன விளையாட்டுத்தனம்? என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஒரு விஷயம் மட்டும் விஜய் புரிஞ்சுக்கணும். 2026 தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கும். ஆனால் 2026 வெற்றிக்கு அப்புறம் திமுக சாதாரணமா விஜய விடாது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. காரணம் என்னன்னா, நீங்க வந்து இப்படி ஒரு கீழ்த்தரமான விமர்சனத்தை வந்து எப்படி ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க ஜெயலலிதா இருந்திருக்கிறாங்க, எம்ஜிஆர், கலைஞர் விமர்சனம் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு வந்து அண்ணாமலை சொல்றாரு, உங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. எனக்கும் முதல்வருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு ஒண்ணு. அங்க உங்களை நான் சொல்லட்டுமா, பூமர் அங்கிள் உங்களை சொல்லட்டுமான்னு கேட்கிறாரு, அண்ணாமலை சொல்றாரு. சரி, அதனால இன்னொரு 8 மாசம் என்ன விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் எதிர்வினையை நீங்க வந்து தாங்க முடியுமா? இல்ல உங்க தம்பிகளால தாங்க முடியுமா? யார் இருக்கா உங்களுக்கு? ஏங்க, நீங்க வேட்பாளர் பட்டியலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு 234 நான் தான் நிக்க போறேங்கிறீங்க. அப்போ ஒரு பேரை கூட சொல்றதுக்கு தைரியம் உங்களுக்கு இல்லை. நீங்க பாவம் புசி ஆனந்த் பேரை கூட சொல்லுங்க.